ஆதித்தன் என்றும் ஆதித்தன் என்றும் திருநாமம் என்று முனிவர் பெருமான் படைத்தார். மூன்று பெண்களும். ஆமா. அடி அக்கா தங்கச்சி என்னமா குழந்தை பிறந்திருக்கிறது? இத பார்த்து சொல்றேன்டி. ஏன் என்னாச்சு? அடியே எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்காண்டி. அப்படியா? ஆமா. சந்தோஷம். அம்மா தங்கச்சி என்ன எனக்கு என்னடி குழந்தை பிறந்திருக்கிறான்? எனக்கும் ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கிறது. ஐயோ அம்மா உனக்கு என்னடி குழந்தை பிறந்திருக்கா? தங்கச்சி இருட்டாக இருக்குது பத்தியா? பார்த்து சொல்லுமா. கொஞ்சம் பார்த்து சொல்லட்டுமா? தடவை பார்த்து சொல்லுமா. அங்க பாருடி கரடு முரடா இருக்கு. அப்படின்னா ஆண் குழந்தை தாண்டி. அடியே நாமல் ஆடவரை கண்டால் காதவழி தூரம் போடுவோம் கானகத்திலே. ஆமா. அப்பேற்பட்ட நமக்கு ஆண் பிள்ளைகள் வந்து பிறந்திருக்கின்றார்கள். நாமல் பிள்ளைகள் மீது ஆசை கொண்டு வர தவம் இருந்தாலும் நமக்கு பிறந்திருப்பது ஆண் குழந்தை அல்லவா? அப்படி என்று குழந்தைகளுக்கு நம்ம பாலமது உண்டக்கூடிய நேரம் பிள்ளைகளுடைய மேனி நம்முடைய மேனியலை படும் பொழுது நம்முடைய கற்புக்கு கலக்கம் ஏற்பட்டு போகுமே. அப்படி என்று தவறாக புரிந்து கொண்டு பெண்கள் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். எப்படி அதை கொடுத்து பசியை அமர்த்தினர் இப்படி இந்த மூன்று குழந்தைகளும் பசியாலே துடித்து அழுகின்றார்கள். கன்னி பெண்கள் என்னம்மா நமக்கு பிறந்திருப்பதோ ஆண் குழந்தை. நமக்கும் ஆணவர் காற்று வீசக்கூடாது. அப்படி வீசினால் நாங்கள் காதவழி தூரம் ஓடும். அப்படிப்பட்ட நமக்கும் ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லம்மா பிள்ளைகளுக்கு நாங்கள் பாலமது ஊட்டினோமே ஆனால் நம்முடைய கற்புக்கு களங்கம் ஏற்பட்டு விடும். நிச்சயமாக இந்த கற்புக்கரசிகள் மூன்று பேரும் குழந்தைகள் என்றும் பாராமல் மண்ணிலே கிடத்தி வெட்டிலே மூன்று பேரும் மறைந்தார்கள். பாருங்கோ இந்த மூன்று குழந்தைகளும் தாய்ப்பாலுக்காக வெட்டி பசியாலே அழுது கொண்டிருக்கின்றார்கள். அழுவலோ செய்யப்படியம்மா நீ நடந்த நெடுமுறையோ செய்யினாலே நம்பர் இருக்கா என்ன காரணம் கேளுங்க. பாட முடியல லோன் சப்ளை பண்ணுங்க. நம்பர் இருக்கா இல்லையா போன் போட்டு கேளுங்க.
இடையில பண்ண ஐயமல்ல இருக்கு. அது பாடும்போதே ஆப்பாயிரும். முதல்ல சொல்லல, நீங்க சொல்லணும் இல்ல. நீங்க முதல்ல டீசல் வாங்கி வைக்கண்டாம். ரெண்டாவதுனா